கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 8 2026. ஓகே, நம்ம உலக செய்திகள்ல நமக்கு என்னன்னா, இங்க ஈரான் சம்பந்தப்பட்ட செய்திகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. காரணம், எதிர்காலத்துல கொஞ்சம் பெருசா வரும் போல தோணுது. அது அடுத்த காணொளியில சொல்றேன். இப்போ என்னன்னா, இங்க ஹர்மோஸ் பத்திய கொஞ்சம் செய்தி, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, கத்தார் இதெல்லாம் சேர்ந்து அமெரிக்காட்ட என்ன வாங்க போறாங்கன்ற அந்த ஒரு டீல் இருக்கு. அதை பத்தின செய்தி. அதுக்கப்புறம் கடந்த 40 வருஷத்துல சவுதி அரேபியா முதல் முறையா அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய ஆயில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம செய்தியை அமெரிக்கா பக்கம் தூக்கிட்டு போனோம்னா, ட்ரம்ப்புக்கு தலையிடி இங்க அங்கன்னு இல்லை, உள்ளுக்குள்ள பயங்கரமான தலையடி. மிச்சிகன் ஒரு மாகாணம் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்த செய்திகள். அதாவது 2 பேர் புதுசா தோன்றியிருக்க 2 பேர் ட்ரம்ப்புக்கு பயங்கரமான தலையடியா இருக்கு. அவர் திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ அது இதை பத்தின இந்த உலக செய்திகளோட கலவை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நான் கசாலி டிகோட். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் இதை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, வழக்கம் போல் இப்போ நம்ம ஹர்மோஸை பற்றி வந்திருக்க செய்திகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்னிருக்கு இல்லையா, அது ஒன்றா அந்த செய்தியோட வாட்சி கொடுத்துட்டோம்னா, நமக்கு இங்கிலீஷில் தான் வாசிக்கணும், இங்கிலீஷ்லாம் பண்ணணும், அல்லது நம்ம தமிழ் மக்களுக்கு இங்கிலீஷ் பாடம் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இல்லை. ஆனால் என்னென்னா, நமக்கு கிடைச்ச தகவல்களை சைடில் போட்டு அதையும் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆத்தென்டிகேஷன் கிடைக்குது. வெறுமனே நான் அப்படியே ஏதாவது சொல்லிட்டு போறேன்னா, நீ சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு, இதை சைடில் நம்ம ஆத்தென்டிகேஷன் போடும்போதே நம்ம மக்கள் சொல்றாங்க நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, அதுக்காக ஒன்னொன்னா படிச்சு பார்த்துட்டு அதை அப்படியே நம்ம சொல்லிடுவோம். ஓகே, இப்போ என்னன்னா, முதல்ல ஈரான் ஹேஸ் டிக்ளேர்ட் தட் த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வில் ரிமைன் க்ளோஸ்ட் அண்ட் அன்லெஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அக்ரீஸ் டு இட்ஸ் கண்டிஷன், according to a statement by IRGC spokesperson Hossein Mohabi, crypto briefing reports. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், நீ என்ன பண்ணாலும் தலைகீழ தண்ணி குடிச்சாலும் சரி, குட்டிக்காரணம் போட்டாலும் சரி, இது ஹார்மோஸ் க்ளோஸ் ஆகித்தான் இருக்கும் அப்படின்னு ஐஆர்ஜிசியோட முக்கியமான ஆள், கிரிப்டோ அது சம்மந்தப்பட்ட முக்கியமான ஆள் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அடுத்தும் அந்த இதை பற்றி, இதில் நடந்த ஒரு நிகழ்ச்சி பற்றி என்னன்னா, while the Americans are biting their nails, ஓகே, அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க, அண்ட் ஹோப்பிங் தட் an agreement will be reached to open Hormuz. An oil tanker was attacked last night in the area of southern route of Hormuz and is on fire. அப்போ சதர்ன் ரூட் அப்படின்னு வரும்போது நீங்கள் நார்தர்ன் ரூட், சதர்ன் ரூட் அப்படின்னு 2 ரூட் இருக்கு இல்லையா ஹார்மோஸில். ஒன்று ஈரான் பக்கம், இன்னொன்று இந்த பக்கம் ஓமான் பக்கம் இருக்கு இல்லையா. என்னன்னா, அமெரிக்கன்லாம் டென்ஷன் இருக்காங்க. ஹர்மோஸ் க்ளோஸ் ஆனதுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் ஒரு மாதிரி என்னன்னா, பைட்டிங் தேர் நெயில்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி துடிப்புல இருக்கிறது. அப்படியே என்ன என்ன நடக்குதே அப்படின்னு சொல்லி நெயிலை கடிச்சிட்டு, நிலத்தை கடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமை அங்கே அமெரிக்காவில் இருக்கு. காரணம், இங்கே அந்த சவுத் சைடு, அந்த ஒமான் சைடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆயில் டேங்கர் போட்டு தாக்கியிருக்காங்க நேற்று இரவு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. ஓகே, இப்போ என்னடா எதை எடுத்தாலும் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இது சம்பந்தப்பட்ட செய்தியில தான் இனி சவுதி அரேபியா 40 வருஷம் மேல இப்போ போன மாசம் மட்டும் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த ஒரு செய்தி இருக்கு. ஓகே, அடுத்து இப்போ லாங் ரேஞ்சை பத்தி, மிசைலை பத்தி ஒரு இது வந்திருக்கு. என்னன்னா, these are the known Iranian intercontinental ballistic missile that could potentially be fired at the United States mainland, not including secret and unknown capabilities and those of their close security and trade partners. ஏன்னா இது உள்ளுக்குள்ள சில ரகசியங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு 3 ஐட்டத்தை கொடுத்துருக்காங்க. 3 ஐட்டத்துல ரொம்ப முக்கியமாக ஷஹாப் 6 அப்படின்னு ஒரு இன்டர்கார்ட் ஐசிபிஎம். அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க எப்படின்னா, சுல்ஜானா அப்படிங்கிறது 5000 கிலோமீட்டர் ரேஞ்சு. அதுக்கப்புறம் சிமோர்க் அப்படிங்கிறது 5000 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ரேஞ்சு. இப்போ ஈரான்ல இருந்து 5000 கிலோமீட்டர் அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியன் எல்லாம் மோஸ்ட்லி கவர் ஆகுமே ஒழிய, அமெரிக்கா போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10,500 கிலோமீட்டர் வேணும். ஆனால் இன்னொன்று ஷஹாப் 6 அப்படிங்கிறது 14,000 கிலோமீட்டர் ரேஞ்சு.
அப்போது 14,000 கிலோமீட்டருக்கு மேலே ஏறி எப்படி அந்த இதோட நம்ம அட்மாஸ்பியரோட அந்த புவியீர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அந்த விசையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி அதுக்கப்புறம் மேலே ஏறி அப்புறம் ஒரு ரூட்டுக்கு போய் அப்புறம் எப்படின்னா ஒரு 10,500 14,000 கிலோமீட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 கிலோமீட்டருக்கு அப்வேர்டுலேயே போய் அதுக்கப்புறம் வந்து ஒரு 6,000 7,000 கிலோமீட்டருக்கு வந்து கீழே டவுன்லோடில் இறங்கி அப்வேர்டில் வேகமாக போய் டவுன்லோடில் இறங்கும் போது அதுக்கு எரிபொருள் தேவையில்லை. அது புவியீர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அந்த வேகத்திலையும் ஏற்கனவே உந்து விசையோட வேகம் ப்ளஸ் புவியீர்ப்பு விசை வேகம் இது ரெண்டும் சேர்த்து வரும்போது அது கண்டிப்பாக ஸ்டெல்த்தாக மாறிடும். அதை வந்து எந்த இன்டர்செப்டார் மிசைலாலே அடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக வேகமாக வரும் அப்படிங்கிறதா ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலோட ஒரு மிகப்பெரிய விஷயம் அது. ஓகே, இதில் 14,000 கிலோமீட்டர் போகணும்னா அதுக்கு தேவைப்படுற எரிபொருள் கெப்பாசிட்டி அது உந்தணும்ல, அந்த எரிபொருள் கெப்பாசிட்டி 14 ஏற்கனவே முன்னாடி வந்து என்ன சொன்னால் குரம்ஷாகர் 5 அது வந்து 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் பார்த்துருந்தேன். ஏன்னா இப்போ குரம்ஷாகர் 4 இருக்கு இல்லையா, அது 2,000 கிலோமீட்டர் போய் அடித்தது. அதுக்கப்புறம் வந்து இதில் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அமெரிக்கா வச்சிருக்க ஐலாண்ட், பிரிட்டிஷோட ஐலாண்ட், அமெரிக்காவோட ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 4,000 கிலோமீட்டர் அதையும் போய் அடித்தது. அது வந்து குரம்ஷாகர் 4. ஆனால் குரம்ஷாகர் 5 வந்து அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறது 12,000 கிலோமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இங்கேருந்து நேரடியாக ஈரான்லேருந்து பற்ற வச்சு விட்டா அது வந்து அமெரிக்காவோட சில 50 மாகாணத்தில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15 20 மாகாணங்கள் இங்கே ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் 20 மாகாணங்களை போய் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா வந்து கேள்விப்பட்டோம். ஓகே, ஆனால் இப்போ வந்து இவங்க டெவலப் பண்ணிக்கிறது புதுசாக உள்ளது எப்படின்னா ஷஹாப் 6. அந்த ஷஹாப் 6ங்கிறது 14,000 கிலோமீட்டர் போதும். மொத்த அமெரிக்காவும் இங்கேருந்து இந்த இந்த கலிஃபோர்னியா இந்த பக்கத்துலேருந்து வாஷிங்டன் டிசியிலேருந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா கென்டக்கியாக இருக்கட்டும், ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. மொத்தத்துக்கு 50 மாகாணத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 40 மாகாணம் வந்து இருக்க ஈஸியாக கவர் ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி புதுசாக ஒன்று வந்து இதை வந்து அறிவுப்படுத்திருக்காங்க. உள்ளுக்குள்ள அதில் அந்த வார்ஹெட் என்ன வார்க்கில் எப்படி இருக்கலான்றதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. இது வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியாது, அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி, இஸ்ரேலுக்கு முக்கியமான செய்தி, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு முக்கியமான செய்தி. இப்போ ரஷ்யாவுக்கு சைனாவுக்கு தெரியாமல் இருக்காது. நம்ம எல்லாத்துக்கும் நமக்கே தெரியும் போது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது யாருக்கு முக்கியமான செய்தி? அமெரிக்காவுக்கு முக்கியமான செய்தி. ரொம்ப ஓவரா உரண்டைகளுக்காக அவன் வந்து அடுத்தடுத்த விதத்தில் பார்த்தா நம்மளை வந்து தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நம்மகிட்ட வந்து நம்ம பலசாலி தான், ஆனால் எதிராளியும் இப்போ பலசாலியாக இருக்கானே அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அமெரிக்கா டீல் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தான் இது முக்கியமானது. இதில் வந்து எரிபொருள் தேவைன்னா சைனா கொடுக்குறான். அப்புறம் வந்து இன்டர்கான்டினென்டலுக்கும் மற்றபடி அங்கே துல்லியமாக அடிக்கிறதுக்கும் சைனாவும் ரஷ்யாவும் வந்து படம் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல இவன் வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கான், இந்த இடத்துல போனால் இவன் வந்து ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கான், இந்த இடத்துல போனால் வந்து அவன் மூக்கை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனத்தையாவது சொல்லி கரெக்டாக வந்து துல்லியமாக போட்டு தரதுல ரொம்ப கில்லாடியாக இருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வந்து என்னென்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஷிப்பிங் டிராஃபிக் கொலாப்சஸ். ஏற்கனவே தான் கொலாப்ஸ் என்ன, ஒன்று இந்த பக்கம் ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய ஹார்மோஸ்லேயே வரமாட்டோம், ஓமான் வழியை வரன்னு சொல்லி அங்கேயும் போட்டு தாக்கிட்டாங்களா, மொத்தத்துக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு. அது என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா இதுக்கு முன்னாடி, அதாவது இதே டைம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஹார்மோஸ் வழியே மொத்தம் ஒரு நாளைக்கு எத்தனை கப்பல் வந்து போயிட்டு வந்துருச்சுன்னா குறைஞ்சது 130 கப்பல், 120லேருந்து 140 வரைக்கும். அதில் மெஜாரிட்டி ஆயில் டேங்கர், அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் ஏற்றிட்டு வர்றது, அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஷிப்பு. கமர்ஷியல் ஷிப்னா நமக்கு வந்து சொல்ல வேண்டியதில்லை, உணவுப் பொருள்லேருந்து, ட்ரெஸ்ஸுலேருந்து, எலக்ட்ரானிக் ஐட்டத்துலேருந்து, உரத்துலேருந்து, அதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் கமர்ஷியல் ஷிப்ஸில் வருது இல்லையா, அது அத்தனை சேர்ந்து ஒரு 130 ஆவரேஜாக 130 கப்பல் ஒரு நாளைக்கு போனது. இன்னைக்கு வந்து எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு 80, ஒரு 18, இல்லை 8. இப்போ வந்து 8 கப்பல் தான் அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் ஐஆர்ஜிசி நேவல் இருக்கு இல்லையா, அவங்கள தாண்டணும். அப்புறம் வெளிப்பக்கம் வந்து குறுக்கப்படுத்து கிடக்காங்களா அமெரிக்கா, அவங்கள தாண்டணும். இதெல்லாம் தாண்டிக்கிட்டே வந்து அடிபடாமல் போகணும். இதில் வந்து அப்பப்போ அடிபட வேற செய்யுது. அதனால் 8 கப்பல் போது மொத்தம் ஹார்மோஸ் வழியாக போக்குவரத்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் யுஏஇ, குவைத்து, கத்தாரு, பஹ்ரைன் இவங்க எல்லாத்துக்குமே நிறையா வந்து உணவுப் பொருள், காய்கறிகள்லாம் வேணும் இல்லையா,
அது வந்து இந்த பிரச்சனை இங்கே ஹர்மோஸ் குளோஸாக இருக்கும்போது செங்கடல் வழியே வந்து சவுதி அரேபியாவில் யான்பு இந்த மாதிரி இடத்துல இறங்கி அங்கேருந்து ரோடு வழியே நிறையா குவைத்துக்கு யுஏஇக்கு கத்தாருக்கெல்லாம் போச்சு. இப்போ வந்து அங்கே செங்கடல் பக்கமும் அடிச்சிட்டாங்களா. இப்போ இந்த நேரத்தில் வந்து அதிகமாக பணம் கொளிக்கிறது யாருக்கு அப்படின்னா ஓமானுக்கு. ஓமானில் இருக்கக்கூடிய சோகார், சலாலா, அப்புறம் இன்னும் ஒரு 1, 2 சின்ன சின்ன போர்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டுக்கெல்லாம் வரும்போது இவங்க பெருசாக அடிக்கலை. அதாவது ஆயில் கப்பல் இது, யுஏஇ கப்பல், அப்புறம் சவுதி கப்பலோ ஒரு இஸ்ரேல் அமெரிக்கா கப்பல் இதைத்தான் அடிக்கிறாங்களே ஒழிய இங்கே போகிற வந்து கமர்ஷியல் வந்து இவங்களோட போர்ட்டில் வர்றதை வந்து எதுவுமே அடிக்கலை. அதுலேருந்து வந்து காய்கறிகள்லாம் இப்போ அதிகமாக யுஏஇக்கு, ஏன்னா எப்படியும் பார்டர் இருக்குது அங்கே வந்து ஹட்டான்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஹட்டா பார்டர், அந்த பார்டர் வழி அந்த பார்டர் இருக்குது, அப்புறம் இன்னொரு பார்டர்லாம் இருக்குது. அப்போ ஓமான்ல இருந்தா எக்கச்சக்கமான உணவுப் பொருள்கள் நிறைய யுஏஇக்கு வருது. யுஏஇல இருந்து அதுக்கப்புறம் வந்து வேற ரூட்ல எப்படி எப்படி போனாலும் அந்த பக்கம் போறதுக்கும் கத்தாருக்கு போறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வழி அப்படின்ற மாதிரி. இது வந்து இப்போதைக்கு ஓமான் வந்து பணம் கொளிக்குது. இருக்கிறதுலே ஒரு 6 ஜிசிசி கண்ட்ரியில சவுதி, குவைத்து, கத்தாரு, பஹ்ரைன், யுஏஇ இந்த 5 வந்து பணம் கொளிச்சு பயங்கர பணக்காரனா இருக்கும்போது ஓமான் மட்டும் வந்து கொஞ்சம் ஏழை ஜிசிசி அரப் கண்ட்ரியா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் விவசாயம் அதிகம். அப்புறம் அந்த மக்கள் லோக்கல் மக்கள் வந்து நம்ம இந்தியனுக்கு கீழே டிரைவராகவும் ஆஃபீஸ் பாயாகவும் வேலை பார்த்தேன். நான் நேராக போய் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ வந்து இவங்க எல்லாம் 5 பேரும் வந்து அப்படியே அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்க. இவங்க மட்டும் பணம் கொளிக்கிறாங்க, நல்லா வந்துகிட்டு இருக்கு. பிளஸ் வந்து ஈரானோட ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அங்கிருந்து வேற ஹர்மோஸ்ல இருந்து வர அடுத்து பணம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இவங்க வந்து பெரிய பணக்காரங்க. அப்போ வந்து நீ என்ன நாட்டாமை, இப்போ இனி நான் நாட்டாமடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இங்க வந்துருச்சு. இப்போ ஹர்மோஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குங்கிறது இது முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து சவுதி, கத்தார் இது 2 சேர்ந்து ஓகே அமெரிக்காவோட டீல் போட்டிருக்காங்க. டீல் போடுறது சாதாரண விஷயம், டீல் போடுவாங்க. இப்போ இந்த கல்ஃப் வார், அதாவது அமெரிக்கா ஈரான் வார் வந்து எப்போ முடியும் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து கேட்டார். நம்ம சொல்லும்போது இல்லைங்க எனக்கு இப்போ முடிகிற மாதிரி தெரியல, மாற்றி மாற்றி வந்து பீஸ் ஃபைட் வார், பீஸ் வார், பீஸ் வார் இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு. இவன் மாற்றி மாற்றி அங்கங்கே அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இப்போக்குள்ள முடிகிற மாதிரி தெரியல. அவங்க எல்லாம் வந்து மொத்த அரபு நாடும் கிட்டத்தட்ட நாசமாக போய் அடுத்து என்னடா பண்ணுறதுன்னு அலைபாயிற வரைக்கும் வந்து நடக்கும் போல இருக்கு. அது காரணம் ஈரான் கிடையாது, அது காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா இவங்க வந்து 15 பில்லியன் யுஎஸ் டாலர் ஒர்த்து வந்து ஒரு 900 அமெரிக்கன் பேட்ரியாட் இன்டர்செப்டர் மிசைல் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு 900 ஆர்டர் கொடுத்தாங்கன்னா 900 வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 600 மிசைல்ஸை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. இந்த 900 அமெரிக்கன் பேட்ரியாட் இன்டர்செப்டர் வந்து எப்போ சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா 2028. ஓகே, அப்போ அந்த அது வரைக்கும் வந்து இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்குமா அல்லது பேச்சுவார்த்தையோட நடத்திட்டே இருப்பாங்களான்னு தெரியல. சரி, இன்னொன்று என்ன, கத்தார் அண்ட் சவுதி அரேபியா வில் ரிசீவ் ஃபர்ஸ்ட் மேசிவ் $15 பில்லியன் ஒர்த் ஆஃப் 900+ அமெரிக்கன் பேட்ரியாட் இன்டர்செப்டர் மிசைல்ஸ் பை 2028 அலாங் த ஸ்ட்ரென்த் அண்ட் தேர் சி கிரவுண்ட் அண்ட் ஏரியல் ஏர்ஸ்பேஸ். இது கடல் வழிய எல்லாத்தையும், அதாவது வானம், பூமி, கடல் எல்லாத்தையும் சேர்த்து வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து 2028 வந்து கொடுப்பாங்களாம். அப்போ வந்து என்ன ஒப்பீனியன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுஎஸ் கல்ஃப் வார் கண்டினியூ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் வார்ஸ் வித் ஈரான் அண்ட் இட்ஸ் ப்ராக்சிஸ் அன்டில் 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ராக்சிஸ் யாரு? அமெரிக்காவோட ப்ராக்சி வந்து இஸ்ரேல், ஓகே, ஈரானோட ப்ராக்சி வந்து ஹவுதிஸ், ஹெஸ்புல்லா, அதுக்கப்புறமா அந்த சுற்றி இருக்காங்க. அதுக்கப்புறம் யுஏயோட ப்ராக்சிஸ் வந்து எஸ்டிசி, சவுதி அரேபியாவோட ப்ராக்சிஸ் வந்து பிஎல்சி வந்து ஓமான் ஏமன்ல. ஸோ இந்த மாதிரி இவங்க சண்டை மாற்றி மாற்றி எல்லாம் போட்டே இருப்பாங்களா, 2030 வரைக்கும் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து யூஎஸ் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் சவுதி அரேபியா பிளஞ்ச் டு 0. அதான் சொன்னல, கடந்த 40 வருஷத்துக்கு மேலே டெய்லி அமெரிக்காவுக்கு வந்து அங்கே ரிஃபைனரிக்காக இங்கேருந்து குரூட் ஆயில் மற்றதெல்லாம் இங்கேருந்து போனது ரிஃபைனரிக்காக இங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட 8% வந்து அமெரிக்கா இங்கேருந்து போய் வாங்குது அப்படின்னு முன்னாடி ஒரு தகவல் தெரிஞ்சது. அது வந்து கடந்த 40 வருஷமாக இந்த ரூட்டில் எக்கச்சக்கமாக சவுதி அரேபியா ஆயில், அதுக்கப்புறம் கத்தார் ஆயில், இது கத்தாரோட கேஸு, ஈராக்கோட ஆயில், ஈரான் இல்லை ஈராக்கோட ஆயில், இது எல்லாத்தையும் வந்து ஹர்மோஸ் வழியாகவும் செங்கடல் வழியாகவும் அப்புறம் கொண்டு போனாங்க. ஓகே, இப்போ கடந்த மாசத்துல மட்டும், அதாவது ஜூலைல வந்து ஒரு டிராப் ஆயில் கூட அமெரிக்காவுக்கு போகலை. அப்போ அமெரிக்கக்காரன் வந்து லப்ப லப்ப லப்பன்னு கத்துறாங்க. அந்த மாதிரி பைட்டிங் த நெயில் சொன்னோம் இல்லையா, அதுக்கு காரணம் இதுதான். சவுதி அரேபியாவிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
US oil imports from Saudi Arabia plunged to zero for the first time in 4 decades. அதாவது 4 பத்தாண்டுகளுக்கு மேல amid Strait of Hormuz crisis for the first time since 1985. 85 அங்க ஒரு 15 இங்க ஒரு 26 அப்படின்னு எடுத்தாச்சுன்னா 41 வருஷமா. ஓகே, an entire month has passed without a single drop of Saudi Arabian crude oil reaching US shores. Primarily, data from US Department of Energy reveals that shipments fell to absolute zero in July. Okay. A staggering contrast to the 800,000 barrels per day imported earlier this year. ஓகே, ஒரு நாளைக்கு வந்து 8 லட்சம் பேரல் இங்கேருந்து இந்த இந்த ஏரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனது இப்போ வந்து ஒரு சொட்டு கூட அங்கே போகலை. அப்போ 8 லட்சம் பேரல் போகுது. அதுக்கப்புறம் இங்கே ரிஃபைன் பண்ணுறது மற்ற இங்கேருந்து வெளியே போகிறது எல்லாமே டாலரில் போகுது. இது எல்லாத்தையும் சொன்னால் இது என்ன, டீடாலரைசேஷனோட எரா, இதோட யுகம், டீடாலரைசேஷன் அப்படிங்கிறதா இதோட முக்கியமானது. அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே MQ-9 ரீப்பர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போக வந்து ஹேம்ஸ் 900 அப்படின்னு ட்ரோன். ஓகே, இந்த 2 ட்ரோனையும் வந்து அடித்து அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து சமையல் பண்ணுற மாதிரி அதை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான். ஓகே, ஈரான் ஹேஸ் ரிலீஸ்ட் அன் இமேஜ் of a fully intact Israeli HAMS 900 drone. The UAV was taken down by electronic warfare. The IRGC has taken out its various parts to ரிவர்ஸ் இன்ஜினியர் த டெக்னாலஜி. எதை கிடைச்சாலும் ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஒரு பிக்சர் போட்டு அந்த பிக்சர் சைடில் போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஈரானியன் பொலிட்டிஷியன் ஹாவ் lashed out at the newly signed defense agreement between Saudi Arabia, Turkey and Pakistan. இது வந்து நீங்கள் 3 பேரும் போடுறீங்க, சவுதி அரேபியா இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் துருக்கி, இந்த 3 பேர் சேர்ந்து டிஃபென்ஸ் டீல் போடுறீங்க. இது வந்து உருப்படாது அப்படின்ற மாதிரி வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன நடக்குன்னு அது அடுத்தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஈரான் ரிலீசஸ் ஃபுட்டேஜ் ஆஃப் டிஸ்பிளே ஆஃப் US அண்ட் இஸ்ரேலி ஃபைட்டர் ஜெட். அதாவது ட்ரோன் ஒரு பக்கம் விழுந்ததை ரிவர்ஸ் பண்ணுறாங்க, ஃபைட்டர் ஜெட்டு. ஓகே, அதை வந்து IRGC டெஸ்ட்ராய் பண்ணதை பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிக்சரும் வந்து இங்கே காமிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயில் எக்ஸ்போர்ட் ஜீரோ வச்சுன்னு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதி அரேபியா ரெக்கார்ட்ஸ் நோ ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் டு US அஸ் பெட்ரோ டாலர் ஃபேஸஸ் நியூ ப்ரெஷர். ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேரல் அங்கே போய் ரிஃபைனரிக்கு போகுது. ஓகே, அப்புறம் இங்கேருந்து வர்றது எல்லாமே என்ன சொன்னோம்ல, பெட்ரோ டாலரில் போய் இது எல்லாமே மாறி போய் இப்போ வந்து யுவானில் போகுது, ரூபிளில் போகுது, இந்தியன் கரன்சியில் முன்னாடி போச்சு, இப்போ போச்சு அது தெரியலை. ஓகே, அப்போ என்னாச்சு, இதுதான் குட் பை பெட்ரோ டாலர் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம ஒருத்தரை பற்றி பேசுவோம். அங்கே வந்து தலைவலி திருகுவலி அப்படின்னா வெளியிலேருந்து அங்கே ஈரானுக்கு கீழே ஹர்மோஸ், இது கல்ஃப் ஆஃப் ஓமான், கல்ஃப் ஆஃப் ஏடன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் இஸ்ரேல் இப்படின்னு சொல்லி வெளியே பார்த்துட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே பார்த்தா குத்துதே கூடையதுன்னு வந்திருக்கு. அப்படின்னா ஒருத்தர் வந்து அப்துல் ரஹ்மான் முகமது எல் சையத் அப்படின்னு ஒருத்தர். ஓகே, அவர் வந்து மிச்சிகன் அப்படின்ற ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தில் அங்கே டெமோக்ராட் பார்ட்டி, அதாவது ரிப்பப்ளிக் பார்ட்டி, இவர் வந்து நம்ம ட்ரம்ப் இருக்கிற பார்ட்டி, டெமோக்ராட்டிக் வந்து ஆப்போசிஷன். அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் செனட்டா அங்கே வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு அங்கே பார்ட்டிக்கு உள்ளே வந்து வின் பண்ணணும் இல்லையா, அதை ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு. அவர் தான் அப்துல் ரஹ்மான் முகமது எல் சையத். அதாவது அப்துல் எல் சையத் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தன்னோட சொத்து மதிப்பெல்லாம் என்னென்னங்கிறத வந்து வெளியிட்டிருக்காரு. அது எப்படின்னா, இஃப் ஹி வின்ஸ் இன் நவம்பரில் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்க போய் சொன்னோம் இல்லையா அமெரிக்காவில், அந்த தேர்தல் இஃப் ஹி வின்ஸ் he would become the first Muslim US senator ever. 400 வருஷ சரித்திரத்தில் முதல் முஸ்லீம் செனட்டராக வந்து இந்த ஆள் ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜெயிச்சா இவர் முஸ்லீம், அது முஸ்லீம் ஹிந்துங்கிறதுல அது வந்து ஹிஸ்ட்ரி தானே, ஒரு முஸ்லீம் செனட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டர் த ஸ்டாக் ஆக்ட் ஹிஸ் லேட்டஸ்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர்ஸ் வேர் ஜஸ்ட் மேட் பப்ளிக் அண்ட் ரிவீல் த ஃபாலோயிங். அவரே என்ன சொத்து என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காரு. எப்படின்னா நியர்லி $5 லட்சம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காரு. அப்புறம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன் மிச்சிகன். ஸோ சொந்த வீடு, ஆஃபீஸ் எல்லாம் போது அங்கே வந்து ரெண்டல் ப்ராப்பர்ட்டி வருது. அப்புறம்
ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன் பெங்களூர் இந்தியா. ஸோ பெங்களூர்ல அவருக்கு வந்து சொத்து இருக்கு. ஆனா இவர் பிறந்தது எங்க? எகிப்துல. ஸோ எகிப்துக்காருக்கு பெங்களூர்ல சொத்து இருக்கு. இதுல இருந்து ரெண்ட் வந்து அவருக்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இன் துபாய். அது ஆப்வியஸ்லி துபாய் வந்து ஊர்ல உலகத்துல நிறைய பேர் வந்து சொத்து வாங்கியிருக்காங்க. ஸோ துபாயில இருந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கிங் சர்வீஸ் கன்சல்டன்சி அவர் பண்ணதுல அவருக்கான இன்கம் வந்து $4,00,000 அப்படின்னு தன்னோட சொத்து மதிப்பை இந்த மாதிரி வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். ஓகே. இப்போ ட்ரம்ப் வந்து இதை பார்த்தோன்னே அப்படின்ட்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரு வந்து, ட்ரம்ப் சேஸ் அபவுட் டெமோக்ராட்ஸ், இஃப் தே கெட் இன் ஐ மே பி த லாஸ்ட் ரிப்பப்ளிகன் பிரசிடென்ட், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்னு சொல்றாரு வந்து. இந்த டெமோக்ராட்ல வந்து அப்துல் அல் சையத் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னா இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டியில இதுக்கப்புறம் கடைசி பிரசிடென்ட் நானா தான் இருப்பேன், இதுக்கப்புறம் ரிப்பப்ளிகன் பார்ட்டி பிரசிடென்ட்டா வரவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது சொல்றது அவரோட இதை உண்மையை அவரே சொல்றாரு. இப்போ நான் வந்து அவ்வளோ சிதைச்சு வச்சிருக்கேன், ரிப்பப்ளிகன் பார்ட்டியை வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கேன், நல்லா இருந்த பார்ட்டியை நாசமாக்கியிருக்கேன், அவங்க ஜெயிக்கக்கூடாது, ஜெயிக்காம இருந்தால் தான் நம்ம அடுத்து கன்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா நம்மளை வந்து போட்டு தீட்டுருவாங்க, எப்படி பார்த்தாலும் இம்பீச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்றாரு இவர். ஓகே. அப்போ என்ன, அப்துல் அல் சையத் ஹேஸ் raised more than $2.3 billion in just 48 hours after winning Michigan's Democratic Senate primary according to his campaign. இப்போ அங்க அங்க அந்த மாகாணத்துல இப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளரா திமுகல யார் வருவா? இவர் வர்றாரு, நம்ம ஸ்டாலின் இருக்காரு. அண்ணா திமுகல முன்னாடி வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு, ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆ அல்லது செங்கோட்டையனா அப்படின்னு பிரச்சனை வச்சுல. அப்போ அதை வந்து ஜெயிச்சது யாரு? இபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி. அப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல இவர் வந்து அப்துல் அல் சையத் அப்படின்னு வச்சுக்கலேன். அப்போ இவர் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ள ஜெயிச்சிருக்காரா? அது வின் பண்ண உடனே 48 மணி நேரம் 2 நாள்ல வந்து அவருக்கு வந்து 2.3 மில்லியன் டொனேஷன் வந்து கையில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் வந்து according to early polls, New York City Mayor Zohran Mamdani is now the leading favorite to be named Times 2026 Person of the Year. அங்கே வந்து ஒரு முறையும் வருஷத்துக்கு இந்த வருஷத்துல யார் வந்து டாப் பர்சன் அப்படி போடுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ வேறு வழி இல்லை, ஜஹரான் மம்தானி அவர் தான் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு செய்தி. இதில் வந்து அமெரிக்காவில் வந்து அவருக்கு உள்ளுக்குள்ளேயும் குடைச்சல், அதுக்கப்புறம் வெளியில இருந்தும் ஈரான் மூலமாகவும் குடைச்சல், அதுக்கப்புறம் இங்கே வந்து சைனா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அவன் வந்து ரேர் எர்த் மினரல்ஸ், அதுக்கப்புறம் செமி கண்டக்டர்ஸ், இந்த இது எல்லாத்துக்குமே முக்கியமானதை பூரா ஸ்டாப் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அப்போ அங்கேயும் குடைச்சல் அப்படின்னு அமெரிக்கா வந்து அப்படி கழுத்து பிடியில் மொழி பிரிங்கி நிற்குது அப்படிங்கிறத செய்தி. ஸோ அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.